அந்த சத்தம். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. சார் இது 50th டே. சோ இப்போ நான் இது சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு கேம் புரியல. பேரை கேட்டு கால் நடுங்க. பிகாஸ் இந்த பர்சன் சார் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு, நான் பாத்திருக்கேன். தமாஷ் பண்ணாதம்மா. மீன் அவர் வெற்றி நட போடுறதா தான் என்னோட வியூ. பிகாஸ் அவர் என்ன பண்றாருங்கிறது என் கண் கூட பாத்திருக்காது. ஏன் எனக்கு வெளில தெரியல அப்படிங்கிறது எனக்கு புரியல சார். ஐயோ எனக்கு தலை சுத்தி வருது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். பிக் பாஸ் சொன்னா நீங்க கேப்பீங்களா? ஜெயிலுக்கு போக முடியாதுங்க பிக் பாஸ் சொன்னாலும். பிக் பாஸ் சொன்னாலும் போக முடியாதுன்னா அப்ப இங்க இருங்க. இருக்கிற மத்த விளையாடுற கண்டஸ்டன்ட்லாம் என்ன லூசா? அதை நாங்கள் சொல்ல. எல்லாரும் குரூப் குரூப்பா பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. சோ ஹாப்பி. வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அதாவது அவங்க நம்மள வெறுப்பேத்துறாங்களாமா. இங்க உட்காந்து பாட்டு பாடுறாங்களாம். ரூல் அப்படிங்கறப்ப நீங்க அது பண்ணிருந்திருக்கலாம். நாங்க ரூல் பிரேக் பண்ணுவாங்க. என் பேர் விதிமீறி வச்சிட்டாங்க. ஒரு பெரிய மனுஷன் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்து மேல அக்கறை எடுத்து சொல்றாங்க. அந்த ஆளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. சூப்பர். நான் கூட விதிமீறல் பூர்ணிமா தெரியும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? தயவு செய்து சாப்பிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அவங்க தான் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிலுக்கு போகணுன்றாங்க. ஏதோ பூர்ணிமா வந்து சாப்பிடுங்க. அதான் கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எப்பா உலக நடிப்புடா. அதாவது புள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆடுறதான். என்னடா சிரிக்கிற? பயமுறா பெரிய பல்லழக. இந்த வீடியோ வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. ஏங்க பேசிட்டு இருக்கேன் போறீங்க. உண்மையில ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். என்னங்க பிரச்சனை? லோலி இருக்கீங்க. கோமா நீங்க சொல்லுங்க. கோமா இருக்கீங்க. நான் கோமா இருக்கேன். உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? திரும்ப உட்காரா. ஏங்க உங்களை நல்லா ஹர்ட் பண்ணுங்க. நீங்க பேசுறதா கரெக்ட் சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ரோல் வந்து அர்ச்சனா எடுத்தாங்க. என்ன தெரியல, ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருந்தது. கேட்டா வந்து எனக்கு கண்டென்ட் இல்ல அந்த ரோல்ல, உங்க கேரக்டர் கண்டென்ட் இல்ல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. எதுக்காக உங்க கேரக்டர் அவங்க எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சேஃப் பிளேவா நான் பாக்குறேன். பிகாஸ் அவங்க கேரக்டர் நான் எடுத்துட்டேன். நான் ஏதாவது ஒரு ராங் ஸ்டெப் எடுத்தாலுமே அவங்க டபுள் ராங் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. பிகாஸ் அவங்க எப்பவுமே திருப்பி பயங்கரமா அடிப்பாங்க. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஏன்னா எனக்கு இன்னி வரைக்குமே அவங்க வீட்டுல நல்லவங்களா கெட்டவங்களானே எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. என்ன கேட்ட? நல்லவங்களா கெட்டவங்களானே எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். சரி, உங்க வேற யாரெல்லாம் அப்படி கேட்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த வீட்டுல? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கணும். உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. என்னன்னு தெரியாது. நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லும் போது பூர்ணிமா சார். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. சின்ன சொல்லுங்க சார். என்னோட கடல்கார உங்க ஒப்பனுக்கு அப்ப குறி வச்சா குருவிய கழுகோ எதுவும் முடியாது தப்ப. சார் என்னோட 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. உடனே நல்லா வரி போட்டுறானுங்க வயித்துல. சார் என்னோட நண்பர்களே என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா பல வேற இடத்துல புண்பட்டிருக்காரு. அந்த கேரக்டர் ஏன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு திட்டு வாங்கியிருக்காரு.
கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க. இப்ப சிரிச்சுட்டு இருந்தா சிரிக்க மாட்டேங்கிறானே. அப்புறம் இந்த கேரக்டர் எடுத்து நீங்க இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு வேற திட்டு வாங்கிருக்காரு போல இருக்கு சார். அப்படி எல்லாம் திட்டினது யாரு? சார் அது சொல்ல மாட்டாங்க சார். திட்டினாங்கன்னு மட்டும் சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. யாரு உங்களை திட்டது சுரேஷ்? சார் இல்ல இல்ல சார் பொதுவா பேசிக்கிட்டாங்க சார். பொதுவானா அத்தனை பேர் பேசிட்டாங்களா? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல சார் மணி விஷ்ணு எல்லாரும் பொதுவா சொன்னாங்க சார் இந்த மாதிரி. அட பீத்தரப்பையிலே. என்ன விஷ்ணுமணி ஏன் அப்படி சொன்னீங்க? சார் நாங்க சொல்லல சார், அதை வந்து சொன்னது வந்து மாயா சார். மாயா தான் வந்து கொடுக்காதீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொன்னது வந்து நான் விஷ்ணுவா அதை சொன்னேன் சார். ஏன்னா விஷ்ணு அதை சொன்னாரு. ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. நான் அது சொல்லவே இல்ல, பட் அதை வந்து அவங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. யார பார்த்தாலும் சந்தேகமாவே இருக்கு சார் இந்த வீட்ல. நல்லா பேசுறாங்களா இல்ல பின்னாடி போய் வேற மாதிரி பேசுறாங்களானே தெரியல. மாப்ள நம்மள சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற சார். சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. சார் என்னோட கேரக்டர் வந்து நிக்சன் சார் பண்ணார் சார். அதுக்கு பயங்கர பிக் பாஸ் கொடுத்த ஒரு சீக்ரெட் டாஸ்க்ல வந்து நான் அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ல ஒரு விஷயம் ஒன்று பண்ணேன். நான் வந்து ஒரு தடவை தான் சொன்னேன், அவங்க 1000 தடவை அதை சொல்லி சார் மரியாதைன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஏன்னா அது நம்ம மரியாதையா நடந்துட்டா அது நம்ம ஃபேமிலி வரைக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும் சார். மரியாதை தெரிஞ்சு வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே சார். அதுதான் இங்க வயசு என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேற ஏதோ ஒரு எண்ணத்துல இவங்க வந்து ஒரு ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாரிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதி இல்ல. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடு தண்ணியில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். என்ன சார்னு கூப்பிடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க சொன்னதை நான் பார்த்தானே. உங்களை நான் மேடம் கூப்பிடணும்னா நீங்க என்ன சார்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதை நான் பார்த்தேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் என்ன உங்களை சார்னு கூப்பிட சொல்லி கேட்கறேன் ஞாபகம் இல்லை. அவங்க சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்னது தப்பா ரைட்டான்றது அல்ல இங்க பேச்சு. மரியாதையை கொடுத்து தான் வாங்க முடியும். படப்படப்பட நிறைய பேசிட்டாரு சார். இல்ல அது நீங்க கூட அவரை லோக்கல் ரவுடின்னு சொன்னீங்க சார். அவன் அந்த மாதிரி நிஜமாவே அப்படி ஆயிட்டாருன்னா என்கிட்ட பேசினது நிக்சன் கிடையாது சார். அது வேற நிக்சன் வந்து பேசினா. அந்த நிக்சன் என்ன வந்து பைத்தியம் பிடிச்சி என்ன தேய்ச்சி குளினாங்க. அதையும் ஏன் கேட்கலையே? கண்டிப்பா பைத்தியம் பிடிச்சிருக்கு சார் அவனுக்கு. என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு இல்ல என்ன பிடிச்சிருக்குங்கிறது அப்புறம் கேட்போம். என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குங்கிறது அப்புறம் ஐஷு வந்து எலிமினேட் ஆனதுக்கு காரணம் நான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே அவர் பயந்துட்டு இருக்காரு. மேல மேல பயன்படுத்தி அவருக்கு பேதிக்கு ஆயிடுச்சுன்னா எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? நிக்சன் சார் நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. அதிக மரியாதை வச்சிருக்கிறது வந்து நான் ரவீனா மேல வச்சிருக்கேன் சார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கள்ளங்கபடம் இல்லாத ஒரு எண்ணங்கள். கேம் இவங்களை கவுக்கணும், அவங்களை இது பண்ணணும், இவங்க சொல்றதை அங்க போட்டு கொடுக்குற, அங்க சொல்ற இங்க போட்டு கொடுக்குற, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவன் ஏதாவது பப்புள் கம் வியாபாரியா இருப்பான். அவங்க ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு கண்டஸ்டன்டா ஒரு கண்ணுல ஒரு பளிர்னு ஒரு ஸ்டார் மாதிரி இங்க சுத்திட்டு இருக்காங்க சார். ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. நீதான் உருட்டலாம் தப்பு இல்ல, ஆனா அப்படி ரோட் ரோலர் கணக்காலாம் உருட்ட கூடாது. 12th man வாய்ப்பு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து விக்ரம் சொல்லுவேன் சார். சோ திஸ் இஸ் 12th man. டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கோல்டன் டக் அவுட், பில்டப் ஜாஸ்தி, பர்ஃபார்மன்ஸ் 0. தினேஷ் செல்வன் சார். யார் அடிச்சாரோ யார் ஓவர் த்ரோ வந்து நான் நாயக் தரேன் சார். இவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கே தான் லைக் ரிப்பீட் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்னமோ நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க ஜாலியா. யூ டிராப்ட் திஸ் டா மாட்டிக்க.
என்ன மாப்பிள்ள இது கேப்பா ஓடு நல்லா இருக்கும் உனக்கு சூட்டா இருக்கும் நல்லாக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு அது மட்டும் வாங்கிட்டு வா. சார் என்னோட தங்கச்சி வந்து 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, உடனே நல்லா வரி போட்டுறானுங்க வயித்துல. கொண்டாடுறாங்க சார் என்ன, நான் எதிர்பார்க்கல சார் சீரியஸா. அப்படி ஒரு சப்போர்ட்டர் சார். பாட்டு கேக்குற மாதிரி இருக்கு. அவன் ஏதாவது பப்புள் கம் வியாபாரியா இருப்பான். ஒரு பயணத்தின் துவக்கம் 5 minutes later 15 minutes later மட்டும் இருந்தா செம்மையா இருந்திருக்கும், வேற லெவல்ல இருந்திருக்கும் ஆக்சுவலா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? அவங்க எடுத்துருவாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? அவங்க மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா எபிசோட வேற. அவங்க ஏன் இது இருக்கல என்ன நினைச்சேன்? ஏன்னா எனக்கு போன வீட்டுல வந்து பயமான ஒரு அடி அவங்களுக்கு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. கூட 2 பேரும் சேர்ந்து ஆடி அவங்களை எடுக்க விடாம நீங்க வந்து சொல்றீங்க பேச்சுக்கிட்ட. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? புரிஞ்சிக்கவே இல்லையா? நண்பர்களே வேற ஒண்ணும் இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு 1-2 நம்ம நேர்மையாச்சு பேசுறோம். அவங்க உசி பத்தி ஏமாத்துறாங்க. பகைய உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது வச்சுக்கிட்டு போட்டு நம்மள வந்து பரம எதிரின்ட்டு கடைச்சு போடணும். வச்சுட்டு எதிரிக்கிட்டே தான் உட்காந்துருக்காங்க. நல்லா ஏத்திட்டாங்க, ஃபுல்லா இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இங்க வா. என்ன சொல்ல, இவனுக்கு ஊசிய எப்படிதான் ஏத்துறானுங்க? பொறுமையா அடிச்சு மூளையில இறக்கி வெளியில வராத அளவுக்கு ஏத்துறானுங்க. அதுல ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. மாதிரி உள்ள உட்காந்துட்டு கை தட்டுறதை யோசிச்சுட்டு இருக்கேன் சார். கொண்டாடுறாங்க சார் என்ன, நான் எதிர்பார்க்கல சார் சீரியஸா. அப்படி ஒரு சப்போர்ட்டர் சார். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறான். ஐயோ குரங்க பிட்லாம் அப்படியே வருது. சேர்க்கை சரியில்லை சார். சேர்க்கை எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. வெளியே வாங்க, அவங்கள வச்சுக்கிறேன். விக்ரம் என்னதான் BB7 டைட்டில் வின்னர் யாரா இருந்தாலும் நீ தான் வின்னர். எக்ஸ்கியூஸ் மீ. டேய் டென்ஷன் பண்ணாத. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். அவங்களை எழுப்புறதுக்கு நாயை விட்டு கொலைக்க சொல்றீங்க. இந்த மாதிரி பேசும்போது நாயை விட்டு கடிக்க சொல்லணும் சார். சொல்லலாம் நாய் எதி. ஆனா ஒரு நிமிஷம், என்னப்பா நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. என்னாச்சு? நல்லா திடீர்னு இப்படி மாறுறீங்க, நான் எதிர்பார்க்க ஒரு மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன் நான், கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? அப்படின்னா என்னதுப்பா? ஒரு வேலையை பார்த்தீங்களா எனக்கு, அதான் கிரிஞ்சி பூமர். ஐயோ குரங்க பிட்லாம் அப்படியே வருது. நீங்க நினைக்கலாம் ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். ஓகே பூர்ணிமா, எப்படி இருந்துச்சு வெளியே? நல்லா இருந்துச்சு சார். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. விஜய் சொல்லுங்க. ஹாய் சார். ஹாய். இதுதான் சார் கிடைச்சிச்சு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பல பக்கங்கள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கத்தையும் பார்க்கணுன்றத ஒண்ணு கத்துக்கிட்டேன்.
என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பல பக்கங்கள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கத்தையும் பார்க்கணுன்றத ஒண்ணு கத்துக்கிட்டேன். அதெல்லாம் நடந்தாதானே. அது சரி. உனக்கு ரைட் செருப்புடா. ட்ரஸ்ட் தி அன்னோன். அதை நான் அடிக்கடி எனக்கு சொல்லிப்பேன். நம்மள உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சீசன் 7 உடைய செகண்ட் ரன்னர் அப் மாயா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. விக்ரம் என்னதான் BB7 டைட்டில் வின்னர், யாரா இருந்தாலும் நீ தான் வின்னர். விஜய், நிக்சன் எல்லாருக்குமே இந்த பொசிஷன் உங்களோடதும் தான். நீங்க உரிமை கொண்டாடணும். என்னடா சிரிக்கிற? பயமுறா பெரிய பல்லழக பொறாம லைட்டா சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? வேற மாதிரி இருக்குடா. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துக்கு என்ன கூட்டு வந்து நிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வெளியே வந்து வேற லெவல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இன்னும் போலையா? அவரவருடைய கர்ம வினைக்கான பலனை அவரவரே அனுபவிப்பார்.